ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான கார சட்னிங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் இந்த சட்னியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் அளவுக்கு சௌச்சோ, ஒரு மீடியம் சைஸ் சௌச்சோ நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்துருக்கேன். சௌச்சோவை தோலோடு சேர்த்து சட்னி செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு சௌச்சோவை நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ சௌச்சோவை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சிங்க. இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 6 சைஸ் தக்காளி பழம், நல்லா மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். தக்காளினுடைய அளவு 300 கிராமுங்க. தக்காளியை சேர்த்து நல்லா சௌச்சோவோட நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, சௌச்சோ எல்லாம் முழுமையாக வதங்கிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ இது ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் விட வேணாங்க. சௌச்சோவில் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும். இப்போ சட்னி அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. நம்ம எத்தனையோ முறையில் தக்காளி சட்னி செஞ்சுருப்போம். இந்த முறையில் நீங்கள் சௌச்சோ சேர்த்து ஒரு முறை தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இன்னும் தக்காளி சட்னி செஞ்சாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த தக்காளி சௌச்சோ சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட அந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.